கோவையில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தற்போது கோவையை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழா எப்படி கொண்டாடப்படுகிறது? அங்கு தேவாலயங்களில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? எந்த மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் அங்கு செய்யப்படுகின்றன? உங்களுடைய தகவல். வணக்கம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்துவ கோயில்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வண்ண விளக்குகள் அலங்கரித்து அந்த தேவாலயங்கள் வண்ண விளக்குகள் ஜொலிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் தற்போது பிறந்த உள்ள சூழலில் அனைத்து தேவாலயங்களிலும் பெரும்பாலான தேவாலயங்கள் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் 150 ஆண்டுகள் பழமையான புனித மைக்கேல் தேவாலயத்தில் தற்போது இந்த நள்ளிரவு பிரார்த்தனையானது நடைபெறுகிறது. இந்த பிரார்த்தனையின் ஒரு பகுதியா பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். அங்கிருந்து அவரை இயேசு கிறிஸ்துவை ஆயர் மறை மாவட்ட ஆயர் அவர் தற்போது அந்த குழந்தை இயேசுவை அனைத்து இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ முன்னிலையில் தேவாலயத்துக்கு உள்ளே அழைத்து இந்த சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெறுகிறது. கோவை மாவட்ட மறை ஆயர் தாமஸ் ஆக்வினஸ் என்ற அவர் இந்த குழந்தை இயேசுவை தேவாலயத்திற்கு கொண்டு இந்த இன்றைய நடக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை எதற்காக, வருங்காலத்தில் நம்மளுடைய நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த மனித உலகம் எப்படி இருக்க வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், உலக நாடுகளுக்கிடையே சண்டை இருக்கக்கூடாது, குறிப்பா இந்த உலகமயமாகுதல் அந்த உலகமயமாதல் போன்ற இடங்கள்ல காலநிலை மாற்றம் ஏற்படாமலும் மற்றும் வெள்ளம் மற்றும் மழை போன்ற பொழிவுகள் வராமலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். அதே வகையில் மதுரையில் பழமை வாய்ந்த கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி வணக்கம். தற்போது மதுரையை பொறுத்தவரையும் தேவாலயங்களில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய தகவல். கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்கள் மதுரையில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரையை பொறுத்தவரை மிகவும் பழமை வாய்ந்த தேவாலயங்களில், அதாவது கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றான 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தூய மரியன்னை தேவாலயம் இது மதுரை கீழவாசல் பகுதியில் அமைந்துள்ளது. இங்குதான் நாம் இருக்கிறோம். இந்த கீழவாசல் தூய மரியன்னை தேவாலயத்தில் கிறிஸ்தவ பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் திருப்பலியானது, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான கிறிஸ்தவ பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள், சர்வமத பொதுமக்களும் அங்கே கலந்து கொண்டு தங்கள் கிறிஸ்துமஸ் நிகழ்வினை, கிறிஸ்துமஸ் இந்த பெருவிழாவினை கொண்டாடி வருகிறார்கள். இது மதுரையில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் இது போக மதுரையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது. இது மிகவும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த பேராலயமானது தூய மரியன்னை பேராலயம் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மதுரை கீழவாசல் அந்த தூய மரியன்னை பேராலயத்தில் இரவு சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் மிகவும் சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெறும். அதே போல் இந்த ஆண்டும் நடைபெறுகிறது. சரியாக 12 மணிக்கு மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் பிஷப் தலைமையில் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தத்ரூபமாக எடுத்து காட்டும் வகையில், தத்ரூபமாக எடுத்துரைக்கும் வகையில் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியானது வழங்கப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, அதாவது குழந்தையான அந்த வடிவில் உள்ள அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவின் பொம்மையை பேராயர் மக்களுக்கு காட்டி அந்த பொம்மையை வைத்து அங்கு வழிபடுவார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. அதே போல அடுத்ததாக தஞ்சை மறை மாவட்ட தலைமை பேராலயமாக விளங்கும் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சையத் மௌலானா இணைப்பில் இணைக்கிறார். சையத் மௌலானா வணக்கம். தற்போது தஞ்சை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா எப்படி கொண்டாடப்படுகிறது? அங்கு தேவாலயங்களில் எந்த மாதிரியான சிறப்பு திருப்பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன? உங்களுடைய கள தகவல். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமாக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தஞ்சை மறை மாவட்ட தலைமை பேராலயமாக விளங்கக்கூடிய 150 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான தஞ்சை திரு இருதய பேராலயத்தின் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமாக கடும் குளிரும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மறை மாவட்ட
பரிபாலகர் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டுப்பல் திருப்பிள்ளையில் பேராயர் பங்கு தந்தை உள்ளிட்ட பலரும் கடும் குளிரிலும் கலந்து கொண்டு இந்த வழிபாட்டில் இயேசு பிறந்ததை நினைவு கூறும் வகையில் சூசையப்பர் கன்னியம்மாள் வேடம் அணிந்து 2 குழந்தைகள் இயேசுவின் சிறுசோகத்தை கையில் ஏந்தி பவனியாக எடுத்து வந்து பரிபாலகர் கையில் வழங்கினர். அதனை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆலய மேடையில் அலங்கரிக்கப்பட்ட குடிலில் அதனை வைக்கப்பட்டு ஆலய மணி ஒலிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக மறை உரை இறைமன்ற கூட்டுப்பாட திருப்பாலை நடைபெற்று சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து வருகிறார்கள். இறை வழிபாட்டின் முடிவில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடப்பட உள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் விழா என்பது மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டாடப்பட இருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதில் பங்கேற்று திருப்பலியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கோலாகலமாக தேவாலயங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு மாவட்டமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக நெல்லை பாளையங்கோட்டை சவேரியர் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சிறப்பு திருப்பலியுடன் விழாவானது நடைபெற்று வருகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம், உங்களுடைய தகவல். இயேசு பிறப்பை கொண்டாடும் வகையில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லையிலும் கோலாகலமாக இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தூய சவேரியார் பேராலயத்தில் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைராஜ் தலைமையில் அந்த சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனையானது நடைபெற்று வருகிறது. இதுல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடை நடத்தி வருகின்றனர். வரும் ஆண்டு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் வகையில சிறப்பாக இருக்க வேண்டும், ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த விழாவை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில பாளையங்கோட்டையில் உள்ள தேவாலயங்கள் அனைத்தும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சிஎஸ்ஐ தேவாலயங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவாலயங்களிலும் சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நெல்லை மாநகர காவல்துறை சார்பில் இரவு சிறப்பு ரோந்து பணி நடத்தப்பட்டு வருகிறது. இரவு நேரங்களில் பாதுகாப்பாக வந்து செல்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் நெல்லை மாவட்டம் முழுவதுமே கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி இன்று இரவு தொடங்கி நாளை வரை பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். அடுத்ததாக உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம். தற்போது வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு புனித ஸ்தலமும் கூட. அங்கு கிறிஸ்துமஸ் விழா எப்படி கொண்டாடப்படுகிறது, மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த வகையில் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய தகவல். கிறிஸ்துமஸ் விழா என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திலும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா என்பது களை கட்டி இருக்கிறது. வேளாங்கண்ணி நகர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் வண்ண விளக்குகள், குடில்கள் அமைக்கப்பட்டு அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த வேளாங்கண்ணியில் உள்ள விண்மீன் ஆலயத்தில் இன்றைக்கு சரியாக 11:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்றது. அதாவது உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி இந்த சிறப்பு திருப்பலியை வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ், அதே போல பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி என்பது நடைபெற்றது. சரியாக 12 மணிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் பிறந்ததை வாசிக்கப்பட்டது. அதாவது குடில்கள் அமைக்கப்பட்டு அங்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நற்செய்தியினை பாதிரியார்கள் மக்களுக்கு அதை தெரிவித்தார்கள். அதனை தொடர்ந்து அங்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது தற்போது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை தொடர்ந்து எல்லா இடங்களிலும், அதாவது இந்த சிறப்பு திருப்பலியின் போது அதாவது தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் தற்போது அங்கு அதாவது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொருவர் தெரிவித்து அதாவது அந்த கேக் வெட்டி தற்போது கொண்டாடி வருகின்றனர். வேளாங்கண்ணி நகரமே தற்போது அங்கு விழாக்கோலம் போட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். நாளை காலையும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாக்காக நடைபெறுகிறது. இதிலும் பல மாநிலங்களில் இருந்து வந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் இதனை கொண்டாடி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை வெகு விமர்சையாக அந்த பகுதியில் கொண்டாட குவிந்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.
தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அடுத்ததாக சென்னை சாந்தோம் பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு திருப்பலியுடன் நடந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். வணக்கம். தற்போது சென்னை சாந்தோம் பேராலயத்தில் பொறுத்தவரை பக்தர்கள் கூட்டம் எவ்வளவு இருக்கிறது, அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன, குறிப்பா எந்த மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, விவரிங்க. தேவாலயங்களில் அந்த சிறப்பு நல்லுறவு பணி நடைபெற்று வருவது வழக்கம். தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் உள்ள கிறிஸ்துவ மக்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர். தற்போது மயிலை ஆண்டகை மற்றும் துணை சாந்தோம் பேரலத்தின் அருள்தை வீழ்ச்சி தலைமையில் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு வழிபாடு பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரினேயு என்பவர் ஆளுநராயிருந்த பொழுது முதன்முறையாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.